ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று ஏன் சொன்னார்? நானே நல்ல விவசாயி என்று சொல்லியிருக்கலாம், நானே நல்ல போதகர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொல்லுகிறார், நானே தூண் என்று சொல்லியிருக்கலாம், நானே அஸ்திபாரம் என்று கூட சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலும் அது உண்மைதான். ஆனால் ஏன் நானே வாசல் என்று சொன்னார்? இதற்கு பின்னாடி என்ன சரித்திரபூர்வமான உண்மைகள் இருக்கிறது? அவைகளைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்ல வேண்டும்? ஒன்று. இன்னொன்று, நானே வாசல் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? இது இரண்டிற்கும் மிக முக்கியமான ஒரு சரித்திர உண்மைகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பனோடவும் தன்னை வாசலோடவும் டோர் அதோடு கூட கம்பேர் பண்ணுகிறார் என்று படிக்கும்பொழுது, உண்மையிலேயே நான் படிக்கும்போது என் கண்களில் தண்ணீர் வந்துவிட்டது. தேவ அன்பினால் நிரப்பப்பட்டேன். இது உங்களுக்கும் சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃப்ரெட் எச் வெயிட் என்பவர் அழகாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலிருந்து சில காரியங்களை நான் படித்து தெரிந்து கொண்டேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது, ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அது பேக்ரவுண்டு பார்த்துடலாம். அநேக காரியங்கள் இருக்கு. இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு பிறவி குருடன் இருக்கான். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உமிழ்ந்து சேரை உண்டாக்கி அவன் கண்களில் பூசி சீலவாமில் போய் கழுவுன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அதே போல கழுவுகிறான், பார்வை அடைகிறான். இந்த விஷயம் ரிலீஜியஸ் லீடர்களுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்ததுமே இவன் சுகமாக்கப்பட்டது, இவன் பிறவிக்குடன் பார்வை அடைந்தது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் ஓய்வு நாளில் இயேசு சுகமாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த ரிலீஜியஸ் மென்டாலிட்டியோடு கூட அதை அவர்கள் ஆண்டவர் மேல குற்றத்தை சாட்டுகிறார்கள். அந்த இடத்துல தான் உண்மையான மேய்ப்பனுக்கும் போலியான மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் ஒரு கம்பேரிசன் கொண்டு வருவார். அது 10ஆம் அதிகாரம் வரலும் தொடரும். இதுதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட். இப்போ சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் பலஸ்தீன தேசத்தில் மேய்ப்பர்கள் திறந்த வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தால் இரவான வேளையில் அவங்க தூங்க மாட்டாங்க. அவங்க உட்கார்ந்து ஆடுகளை பார்த்து கொள்ளத்தக்க ஒரு ஸ்டேஜ் போன்ற ஒரு கற்களை அப்படியே வட்டமாக அடக்கிட்டு முன்னாடி நெருப்பு போட்டு கொளுத்தி குளிர்காலத்தில் அந்த இடத்துல அவங்க கண் விழித்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆடுகளை. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் லூக்காவையும் எழுதுகிறார் தேவதூதன் மேய்ப்பர்களோடு பேசும்பொழுது. அடுத்தது யாக்கோபு சொல்வார், நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது என்று. அப்பொழுது மெய்ப்பர்கள் இரவில் தூங்க மாட்டாங்க. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். தூங்காமல் ஆடுகளை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். அடுத்தது இரண்டாவதாக ஷீப் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடுகள் சில இடத்துல கொண்டு போகும்போது மெய்ப்பர்கள் 1 மாதம் அல்லது இன்னும் அதிகமாக கூட மேய்ச்சலை ஆடுகளுக்கு தரும்படியாக மெடோன்னு சொல்லுவாங்க, கிரீன் பாஸ்டர், பசுமையான இடத்துல சில காலகட்டங்கள் அவங்களுக்கு தெரியும். 6 மாதத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிடுவாங்க. எந்தெந்த இடத்துல போயிட்டு எந்தெந்த மாதத்தில் சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடுகளுக்கு புல்லையும் தண்ணீரையும் கொடுப்பது என்று. அப்படி அவங்க சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்கியிருப்பாங்க. அப்போ டெம்பரவரியாக சில ஷீப் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்லுவேன். அது போன்ற சில சின்ன ஒரு கட்டடம் போல, வால் போல, சுவற்றை போல அதை அவங்க கட்டிட்டு டெம்பரவரியாக 100 ஆடுகள் இருந்தால் மெய்ப்பனை மேய்ப்பாராம். அல்லது 100 ஆடுகளுக்கு அதிகமாக 300 ஆடுகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது மெய்ப்பன் என்ன செய்வார், கூலிக்காக ஒரு ஆட்களை வைப்பார். மெய்ப்பர் ஒரு இடத்துல கொஞ்சம் ஆடுகளை பார்த்து கொள்வார், மற்ற ஆடுகளை கூலிக்காக என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அப்படி விடும்பொழுது இந்த மெய்ப்பன் இரவான வேலையில் ஆடுகளை பார்க்க வரும்பொழுது இந்த கூலிக்காக காத்து கொண்டு இருக்கார் பாருங்க. அவர் இந்த மெய்ப்பனுக்கு என்று வாசலை திறப்பார். 2 விஷயத்துக்கு இந்த மெய்ப்பன் வருவார். ஒன்று, கூலிக்கு விட்டவர் தூங்குறாரா விழித்து கொண்டு இருக்கிறாரான்னு பார்க்க. அடுத்தது, ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று அவர் விசாரிக்கும்படியாக பார்க்கும்படியாக பெட்ரோலிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது போல மெய்ப்பர் பார்ப்பார். இந்த கான்டெக்ட்ல தான் ஜீசஸ் சொல்லுகிறார், நீங்கள் யோவான் 10:2-3 படிக்கும் பொழுது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறந்திருக்கிறான். அதாவது யார் வாசலை காக்கிறது? கூலிக்காக வைத்திருக்கிறது. உள்ள வருகிறது யாரு? மேய்ப்பர். இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றார். மூன்றாவது, இந்த ஆடுகளை ஏன் எப்படி பாதுகாக்கிறார்கள் என்றால், பெரிய பெரிய கற்களை வைத்து ஏறக்குறைய 6 அடி உயரத்திற்கு அவங்க வட்டமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷீப் ஃபோல்ட், ஒரு வால் போல, ஒரு சுவற்றை போல கட்டுவாங்க. கட்டி முடித்து அதுக்கு மேல கூர்மையான கற்களையும் முள்ளுகளையும் அது மேல வைப்பாங்க. காரணம் என்னவென்றால், இரவான வேளையில மிருகங்கள் அட்டாக் பண்ணும். ஓநாய்கள், சிங்கம், இது போல காரியங்கள். இப்பொழுது சிங்கம் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஆனால் சிங்கங்கள் வந்தது தாவீது காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னொன்று பொல்லாத மனிதர்கள். இது மிக முக்கியம். பொல்லாதவர்கள் என்ன செய்வாங்களாம், தெரியாம அதுக்குள்ளாக குதித்து தெரியாம வந்து அந்த ஷீப் ஃபோல்டுக்குள்ளாக ஆடுகள் கழுத்து அறுத்துருவாங்களாம், அல்லது ஆடுகளை தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஏதாச்சும் ஆடுகளுக்கு ஒரு சேதத்தை செய்வார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று. இந்த ஒரு ஷெப்பர்ட் கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் பேசுகிறார். இது போல திருடர்கள் பொல்லாதவர்கள் அவங்களால எடுக்க முடியலன்னா கோபத்தில் ஆடுங்க கழுத்து அறுத்துருவாங்க, ஆடுகளை கொன்று போட்டுடுவாங்க, ஆடுகளை தூக்கிட்டு போக பார்ப்பாங்க, ஏதோ ஒரு தீமையை பண்ணுவாங்க. ஆகவே மேய்ப்பர்கள் அந்த ஷீப் ஃபோல்டை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து அதுக்கு ஒரு டோரை வைப்பாங்க. இந்த இடத்துல தான் 4வது. இப்போ டோரை வைத்து விட்டு மேய்ப்பர்கள் மிகவும் கவனமாக இரவுல தூங்காம பார்த்துக்குவாங்க. முக்கியமாக சில மிருகங்களின் சத்தம் கேட்கும், ஓநாய், மற்ற மிருகங்கள் பெயர் சொல்லப்படுகிறது. அது போல சத்தங்களை கேட்கும் போது மேய்ப்பர்களுக்கு தெரியும் ஆடுகளுக்கு ஏதோ ஆபத்தாக போகிறது, மிருகங்கள் அட்டாக் பண்ண போகிறது, அல்லது திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறார்கள் என்று தன் கையில் இருக்கிற அந்த கவன்கள் ஸ்ட்ரிங் அதையும் தடியையும் கோலையும் வைத்துக்கொண்டு மிகவும் பத்திரமா பார்ப்பாங்க. இது போல மிருகங்கள் அல்லது உயிருக்கு ஆபத்தான ஒரு காரியங்கள் நேரிடும் பொழுது கூலிக்கு வச்சாங்க பாருங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படி அல்ல. நீங்கள் ஆமோஸ் 3:12 படிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டு இருக்கு, மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டு, சின்ன பீஸ் காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி. கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, மேய்ப்பன் சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கிறான். சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி உயிரை பணயமா வைத்து ஆடுகளை காப்பாற்றுகிறார். தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒரு மேய்ப்பன் சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு காது துண்டு கூட ஆடினுடையது மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தன் உயிரை பணயமா வைத்து பாதுகாக்கிறானா. இது தாவீதும் அப்படியாக கரடின் இடத்திலிருந்தும் சிங்கத்தின் இடத்திலிருந்தும் ஆடுகளை காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கூலிக்கு வைத்தவன் ஓடிடுவான். இது போன்று மிருகங்கள், இப்போ ஓநாயெல்லாம் வரும்போது ஒன்று வராது, அதிகமாக ஒரு படைய வருகிற போல வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேய்ப்பன் என்ன செய்வாராம், தன்னுடைய ஆயுதங்களை ஆயத்தமா வைத்துக்கொண்டு கதவை கூட நம்ப மாட்டாருங்க. அவங்க ஷீப் ஃபோல்டு ஒன்று உண்டு பண்ணாங்க பாருங்க, கற்களால் செஞ்சு ஒரு கதவை வச்சாங்களே, அந்த கதவை கூட நம்ப மாட்டாராம். மேய்ப்பன் அந்த கதவுக்கு முன்னாடியே அவர் அப்படியே தூங்காமல் உறங்காமல், அவருக்கு ஒரு பயம் இருக்கும், ஆடுகளையும் காப்பாற்ற வேண்டும், தன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சில சமயத்தில் தன் உயிரை போனாலும் பரவாயில்ல, மிருகங்களுக்கு முன்னாடி என் ஆடுகளை விட மாட்டேன்னு அந்த மேய்ப்பர் என்ன செய்வாராம், அந்த கதவு கூட நம்பாம அந்த கதவு அண்டையே உக்காந்துருவாராம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:9, நானே வாசல். கூலிகாரன் ஓடி போயிடுவான், ஆனால் மேய்ப்பன் அப்படி இல்லை, தன் உயிரை பணயமா வைத்து கதவு கூட நம்ப மாட்டார். நான் என் ஆடுகளை பாதுகாக்கிறேன் என்று அந்த வாசல் முன்னாடி வந்துடுவார். அதுதாங்க நம்ம ஆண்டவர். கூலிகாரன் ஓடி போயிடுவான், ஆனால் மெய்ப்பன் அதை செய்ய மாட்டார். மெய்ப்பன் வாசலாகவே இருந்து கதவாகவே இருந்து இரவும் பகலும் அந்த மிருகங்களின் சத்தம் அந்த பிரச்சனை தீருகிற வரையிலும் அவரே ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், மிகவும் கவனமாக பார்த்து கொள்வார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 10:9, நானே வாசல். இந்த ஒரு கான்டெக்ஸ்டோட, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோடு படித்தோம்னா தான் தேவனுடைய அன்பு நமக்கு நன்றாக புரியும். அடுத்தது யோவான் 10:11, ஏன் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று ஏன் சொல்கிறார் என்றால், அது போல மிருகங்கள் ஆடுகளை சாப்பிட வரும்பொழுது மேய்ப்பன் தடுப்பார். மிருகங்கள் யாரை அட்டாக் பண்ணும், மேய்ப்பன் அட்டாக் பண்ணும். அப்போ மேய்ப்பன் விட மாட்டார், தன் ஜீவனை பணயமாக வைத்து அந்த மிருகங்களை அடிச்சு விரட்டி இன்னொரு பக்கம் ஆடுகளை காப்பாற்றுவார். இப்படிதான் தாவீது செய்தார். இப்படிதான் ஆமோஸ் 3:12 காது பீசு கூட சிங்கத்தின் வாயில் விடாதபடிக்கு என் ஆடுகளை பாதுகாப்பேன். அதனால தான் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை குறித்து பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. See you soon.